எத்தனை லட்சம் ரூபாய்களை இந்த அரசுகள் கொடுத்திருக்கு. ஊக்கத்தொகை அல்லது வாழ்நாள் உதவித்தொகை சொல்லு. அவன் குடும்பத்தில் ஒருவனுக்கு அரசு வேலை, ஏதாவது செய்தி சொல்லு. அரசு விழா அல்லது சுதந்திர தின விழா அல்லது ஒரு பெரிய அரசு நிகழ்வு, ஒரு பட்டமளிப்பு விழா, அதிலே ஒரு நெரிசலில் சிக்கிட்டாங்க, இந்த குடும்பங்கள் இழந்துருச்சு தெரியாம. அப்படி ஒரு விபத்து இல்லை இது. நீங்கள் அன்று ஒரு நடிகர், மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களே, இன்றைய முதல்வர்களே, அன்று நீங்கள் ஒரு நடிகர். உங்களை பார்க்க வந்தார்கள், நடிகரை பார்க்க வந்த நெரிசல். நீங்க வரலைன்னா கூட்டம் இல்லை, கூட்டம்னா நெரிசல் இல்லை, நெரிசல் இல்லை என்றால் அங்கே மரணம் இல்லை. அது ஒரு விபத்து. விபத்திற்கு காரணம் நீங்கள். நீங்க உண்மையிலேயே நீங்க தாய் முகாமைக்கு போறது, அப்புறம் தேவாலயத்தில் முட்டிக்கால் போட்டு நடந்தது, இதெல்லாம் உண்மையிலேயேன்னா சத்தியம்னா மனச்சார்பு தொட்டு சொல்லுங்க. காரணம் நீங்களா இல்லை. பணி போட்டார். எத்தனை கருவி படம் இருந்தது, எத்தனை மேலே பறந்து கருவிகள், ட்ரோன், அந்த கருவி படம் இருந்தது. எல்லாரும் கீழே நின்னாங்க. மேலே நின்று பேசின ஆள் யாரு? நீங்க. டாப்பாங்கில் வீடு மேலே இருந்து கழுகு பார்வையில் மக்களை பார்த்து கொண்டிருந்தால் யாரு? நீங்க. அப்ப எவன் அங்க ஒரு இடத்துல 10 பேர் புகுந்தா அந்த இடத்துல சலசலப்பு ஏற்படுமே, அப்ப நீங்க ஏன் நிறுத்தல பேச்ச? அங்க என்னன்னு பாருங்கன்னு ஏன் சொல்லல? பாதி பேசிட்டு உங்களுக்கு காதுக்குள்ள வந்து இன்றைய பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு ஆதவ அர்ஜுனா அவர்கள் உங்களுக்கு காதுக்குள்ள வந்து சொன்னாரு. என்ன சொன்னார்? ஒரு தடவை எங்களுக்கு சொல்லுங்க. 3 முறை இந்திய புலனாய்வுத்துறை உங்களை வர சொல்லி விசாரிச்சிருச்சுல. அதுகிட்ட கேட்க முடியாது. என்ன கேள்வி கேட்டா என்ன பதில் சொன்னாரு? நீங்க சொல்லுங்க. என்ன கேள்வியை முன்வைத்தார்கள்? நீங்கள் சொன்ன பதில் என்ன? எங்களுக்கு சொல்லுங்க. எங்களுக்கு சொல்லுங்க. பணியை போட்டார்கள். ஆமாம் போட்டார். இப்ப அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட. காவல்துறை யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட. சிபிசிடி சிறப்பு விசாரணை பிரிவு உங்ககிட்ட. உளவுத்துறை யார்கிட்ட? உங்ககிட்ட. போடுங்க ஒரு விசாரணை குழுவை, கண்டுபிடிங்க. இதான் நடந்தது. சொல்லுங்க சொல்லுங்க. அதை விட்ட நீங்க 20 லட்சம் ரூபா கொடுத்தீங்க, இன்னும் கூட 20 லட்சம் கொடுங்க, வேணாம்னு சொன்னா எங்களை அப்புறம் பேசுங்க. நீங்க தான் உச்சத்தை விட்டு 200 கோடி விட்டு, அப்ப அவ்வளவு காசு வச்சிருக்க நீங்க இன்னொரு 20 கோடி 10 கோடி எடுத்து எல்லாருக்கும் ஆளுக்கு 1 கோடியை கொடுங்க. நாங்க கேட்கல, கொடுங்க கொடுங்க. கள்ளச்சந்தையில் டிக்கெட் வித்த காசுலாம் இருக்குல்ல, எடுத்து கொடுங்க. நாங்கள் வேணான்னு சொல்கிறோமா? வேலை கொடு. உங்களுடைய நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் பனிமலர் கல்லூரி வச்சிருக்கிறார், அதில் வேலை போட்டு கொடு. நாங்கள் வாழ்த்துறோம். துரணி வாழ்த்து பேசுகிறேன். நாங்கள் ஒரு எல்லாரும் பிள்ளைகளை மகளை எல்லாரும் வாழ்த்து பேசுகிறேன். நான் ஒரு பொதுக்கூட்டம் போட்டு வாழ்த்துறேன். கொடுக்க சொல்லு. பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து ஒன்று வச்சிருக்கிறாரு, அரைசின்ட்டு மைக்ரோ ஃபினான்ஸ், அதில் கொடு. வாய்ஸ் ஆஃப் காமனில் கொடு. நீங்கள் விஜய் வித்யாசரம்னு ஒரு பள்ளிக்கூடம் வச்சிருக்கீங்க, அதில் வீட்டுக்கு ஒரு வேலையை கொடு. நாங்கள் கேட்டால் சொல். நாங்கள் உங்கள் ஃபோட்டோவுக்கு கும்பிட்டு கூட நாங்கள் நன்றி சொல்கிறோம். போடுங்க. அரசு என்றால் என்ன? அரசு என்றால் என்ன? எதுக்காக அவர்களுக்கு அரசு வேலை கொடுக்குறீங்க? முதலமைச்சர் ஆகிட்டே கொடுக்குறீங்க. முதலமைச்சர் ஆகலை, ஒரு வேளை முதலமைச்சர் ஆகலை, என்ன பண்ணியிருப்பீங்க? அரசு வேலை கொடுத்திருப்பீங்களா? நீங்கள் சாட்சிகளை கலைக்கிறீர்கள். குற்றத்தில் நேரடியாக சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களை நீங்கள் விலை கொடுத்து வாங்குகிறீர்கள். நாளைக்கு என்ன விசாரணை நடக்கும்? நான் ஆட்சிக்கு வந்துட்டேன், விசாரிக்கும் போது இவங்க பூரா நீ காசை கொடுத்து வேலை கொடுத்து நான் என்ன பண்ணுவேன்? அவர் மாதிரி உண்டா சாமி, அவர் அப்படி சாமி. ஒரு நேர்மையாளனா நீங்க நடந்துக்கணும். நேர்மையாளனா கூடு வேலை கொடு. நீதிபதியும் சொல்றாங்க பாருங்க, மாண்புமிக்க நீதி என்ன சொல்லுதுன்னா, அவர்களுக்கு ஒரு சுய தொழிலை கொடுங்க. ஒரு கடை வச்சு கொடுங்க, ஒரு ஆடு மாடை வாங்கி கொடுங்க, ஒரு தையல் கடையை வச்சு கொடுங்க. அவர்களுக்கு என்ன தொழில் வருமோ அதுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் கட்சி நிதியிலையோ இதுலேயோ நீங்கள் கொடுங்க. உங்களை சுற்றி தான் பெரிய செல்வந்தர்களாக இருக்காங்களா, அவங்களை கை காட்டி விடுங்க. விஷ்ணு ரெட்டி, இன்னும் பல ரெட்டி இருக்காங்க. யாருப்பா? சுஜித் ரெட்டியா, இதெல்லாம் சுஜய் ரெட்டி, அவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய ரொம்ப வெங்கடாசலத்திட்ட வேண்டி வந்தவங்க. தெரியுமா தெரியாதா? இது தெரியுமா தெரியாதா? பல காலம் தவம் இருந்து வேண்டி
ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டை எப்படியாவது நாங்கள் நல்லது பண்ணிய தீர்வு. ஐயோ கொடுமை. கடவுளின் குழந்தை என் தம்பிக்காதான் சொன்னார். சொல்லாம இருங்க. அவர் போகணும் நினைச்சாரு, மழை பெஞ்சிருச்சு. கடவுளின் குழந்தை அவர் திறந்து விட்டாங்க பாருங்க. ஏடா கடவுளின் குழந்தை இங்கே இருக்கும்போது கர்நாடகாவில் ஏண்டா மழை அங்கே பெய்யுது, இங்கே வேலைக்கு போகட்டுங்களா, இங்கே வேலை நாங்கள் பிரிச்சுக்கிறோம் தம்பி. அதே கர்நாடகாவிலிருந்து எனக்கு திறக்க விடணும் கடவுளின் குழந்தை இங்கே இருக்கும்போது. கேட்குறீங்களா? அது உடனே வழக்கை போட்டு நிறுத்தி விட்டார். அப்படி வழக்கை நான் போட்டு நீ வா அங்கே உச்ச நீதிமன்றத்தில் போட்டு நான் வரேன். கேட்கறதுக்கு பதில் தான் சொல்லணும். உடனே உங்களுக்கு மனச்சான்று இருக்கா? உனக்கு மனச்சான்று இருக்கா? உன்னால காவல் நிலைய மரணம், இவனோட தம்பி உன்னை குறைச்சி சொல்றேன். 60 நாள் 5 மரணம் காவல் நிலையத்தில் கார்த்தி சொல்றான். 5 மரணம். அந்த மரணத்திற்கு உங்களால் அடிச்சு கொள்ளப்பட்டவனுக்கு அதை அரசியல் கொடுத்தீங்கன்னா என்ன நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன வேலை நடக்குது? இதெல்லாம் அரசு பணி என்பதற்கு மதிப்பு எவ்வளவு? இவ்வளவுதானா? இவ்வளவுதான். குடிச்சு செத்தா அரசு வேலை, நடிக்கிறவரை பார்க்க வந்து செத்தா அரசு வேலை, அப்ப படிச்சா தெருவில் நின்று கத்த வேண்டியதான் வேலை. இதானா? அப்ப தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று வேலைக்காக பல லட்சம் பேர் காத்திருக்கானே, அவன் யாரு? ஆசிரியர் தேர்ச்சி பெற்று தேர்வில் தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்காக காத்திருக்கானே, அவனுக்கு என்ன நிலைமை? பகுதி நேர ஆசிரியர் பணி நிரந்தரத்திற்காக காத்திருக்கானே, அவனுக்கு என்ன நிலைமை? 400 பேர் பொறியியல் படித்த பட்டதாரி வாயில் காவலர் வேலைக்கு விண்ணப்பிச்சு நிற்கிறானே, அவன் நிலைமை? எம்எஸ்சி எம்பிஏ படிச்சுட்டு டாஸ்மார்க்ல வெறும் 7,500 ரூபாய்க்கு சாராயம் ஊற்றி கொடுக்குறானே, அவன் நிலைமை? அப்ப அரசுக்கு மரியாதை இல்லை. அரசுனா என்ன? அதுக்கு என்ன மரியாதை இருக்கு? எந்த லெவலுக்கும் எனக்கு ஓட்டு போடு போடாது போ. ஒருத்தங்க கரூர் எப்படி நீ ஓட்டு கட்டு வருவ? இப்படிதான்டா வருவேன், இப்படிதான் வருவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்டு பிடிக்கிட்டியா 2-3 வாட ஏன் போட்டோம்னு தெரியாது, எதுக்கு போட்டோம்னு தெரியாது. இந்த திராவிட கட்சிகளின் தீமை இப்படி விளைஞ்சு நிற்குது. அரசியலை கற்பிக்கல, அரசியல்னா என்னன்னு தெரியல, படிப்பிக்கல. எந்த மாநிலத்தில் சினிமா இல்லை, எந்த மாநிலத்தில் திரைப்படம் இல்லை? கேரளாவில் இல்லையா? மேற்கு வங்கத்தில் இல்லையா? இல்லை எங்க இல்லை? மகாராஷ்டிரா இல்லையா? இல்லை சல்மான் கான் ஷாருக் கானை விட நடிகர், மம்முட்டி மோகன்லாலை விட நடிகர். அவன் நடிகனை பார்ப்பான், தலைவனை பார்ப்பான். பிரேம் நசீர் பெரிய நட்சத்திரம்டா, 500 படம் நடித்தவரா, ஆசியாலே 500 படம் நடித்த கலைஞன். காங்கிரஸ் கட்சியில் இருக்காரு, மேடையில் பேசிட்டு இருக்காரு. ஒருத்தர் எந்திரிச்சு கண்டுபிடி வச்சுட்டு உட்கார சொல்லுங்க. ஒருத்தர் வந்து அப்புறம் எவ்வளோ பெரிய நடிகர் தெரியுமா? அதான் சொல்கிறேன். அதனால தான் அவரை உட்கார சொல்ல, அவரை பேச சொல்லிட்டான். இங்கே என்ன வேலை புரியுதா அவனுக்கு? அவன் பெரிய நடிகர், அதனால தான் சொல்கிறேன் அவரை இருக்க சொல்லி இவரை பேச சொல்லிட்டான். இவங்க எங்கே ஆரம்பித்தாங்க தெரியுமில்ல? பள்ளி கல்லூரிகளில் அரசியல் பேசக்கூடாதுன்னு தடையை போட்டவன் சினிமாவை பேசக்கூடாதுன்னு தடையை போடு. இறை வழிபாட்டை விமர்சித்த இவர்கள் திரை வழிபாட்டை போற்றிவிட்டார்கள். கடவுளை விமர்சித்த இவர்கள் கதாநாயக வழிபாட்டை போற்றிவிட்டார். அதான் சிக்கல். இப்போ வந்தே மனோலாம் முதல் படத்தில் நடிக்கும் போது நாடால வந்த மகராசா பாட்டு போடுறான். இப்போ அடுத்து ஒவ்வொருத்தரா கிளம்பி வருவான்ல. இப்போதான் நம்ம ஐயனாருக்கு அருவா, கற்பனை சாமி அருவாலாம் நமக்கு தேவைப்படுது. அதுக்குள்ளே ஏதோ ஓட்டை போட்டு நாட்டை காப்பாற்ற பார்க்கணும், வேலையை பார்க்கணும். நம்ம ஒரு உயர்ந்த கனவை கொண்டு நிற்கிறோம். என் உடன் இருந்தார்களே, இந்த கட்சி வந்து சும்மா மற்ற கட்சி மாதிரி கட்சியில் வருவான் போவான் நிற்பான், எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கும், வருவான், அது நிறைவேறலைன்னா போவான். இங்கே ஒன்று கவனிச்சுக்கு, நீ ஒன்று விழுந்தால் 9 எழுவும். இது உணர்ச்சி பாவனுடைய கருத்து. ஆனால் இன்று நிலைமை ஒன்று விழுந்தால் 100 ஓர் 1000 எழுவும். அதுதான் நாங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்ட மரத்தின் மேலிருந்து மொத்தமாக தலைக்கும் தளிர் ஓல துளிர்த்து எழுவும். அதான் தமிழ் தேசிய அரசியல். தமிழ் தேசியம் என்றால் என் மொழி, என் கலை, என் இலக்கியம், என் பண்பாடு, என் வழிபாடு, என் தொன்று தொட்ட வேளாண்மை, என் காட்டு வளம், என் கனிம வளம், என் நீர் வளம், நில வளம், மலை வளம், மணல் வளம், மண் வளம் எல்லாவற்றையும் காப்பது.
எல்லாவற்றையும் காப்பது. பெண்களுக்கான சம உரிமை, சம வாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, இது எல்லாத்திற்கும் ஒரு அரசியல் இருக்கு. தமிழ் தேசியம் என்பது ஒரு பெரும் அடையாளம், ஒரு தேசிய இனத்தின் பெரும் அரண். அது ஒரு கட்சி அது வச்சிருக்க தமிழ் தேசியம் நினைச்சுக்க கூடாது. இது ஒரு காப்பு அரண். இது ஒரு வேற்றுக்கிறாங்க சொல் மாதிரி தமிழ் தேசியம் பேசுகிறார்கள். இது பாசிசம், இனவெறி என்று சொல்லுவாங்க. நாம பேசுறது இன உரிமை அரசியல். அதை எவன் எதிர்க்கிறானோ அவன் தான் இனவெறி அரசியல் பண்றான். நாம பேசுறது இன உரிமை அரசியல். இல்லைன்னா 151 இடத்துல மருத்துவ படிப்புல மேல் படிப்புக்கு இருக்கிற 151 இடத்த பறிகொடுத்துட்டு இந்த அரசு நிற்குது. நமக்கு அறிக்கை கொடுத்தா அதுக்கு நம்மளை திட்டுது. அப்ப எப்படி? அது என் ஐயா பொதுச்செயலாளர் சொல்ற மாதிரி இந்த மேடை அரசியலுக்கு இதுக்கான மேடை அல்ல. அதுக்கு இன்னும் காலம் இருக்கு. நாங்கள் காத்திருக்கோம். ஏன்னா எங்கள் ஐயா எங்களுக்கு பாடிவிட்டு போயிருக்காங்க. மிகுதியா